Good morning to all. Blue Star Higher Secondary School. Welcome to online class for 11th standard subject commerce. Today we are going to see unit number 1, fundamentals of business. In first unit already we are deeply discussed about the chapters and unit. In first unit we are going to see the first chapter is historical background of commerce in subcontinent. The historical background of commerce in the subcontinent. You are going to be discussed in lesson the historical background of commerce in subcontinent. Let us go and see the lessons. And first one is learning objectives. What are the things you are going to be study in the lesson to enable the student for your student's sake? They are giving the some information in your book. This is a learning objectives. How we know about the concept. First point, gain knowledge about the historical background of commerce in subcontinent. First நம்ம என்ன படிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா historical background எப்படி காமர்ஸ் வந்ததுன்ற ஒரு historical background நம்ம படிக்க போறோம். And then அடுத்தது என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா learn the hindrance of commerce and trade. தடைகள் காமர்ஸுக்கும் ட்ரேடுக்கும் என்னென்ன தடைகள்லாம் வந்ததுன்றதையும் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட், நோ அபவுட் த ஃபியூச்சர் ஆஃப் பார்டர் சிஸ்டம். தட் இஸ் பார்டர் சிஸ்டம்னா என்னன்றதை பார்க்க போறோம், அதோட குறைபாடுகள் என்னன்றதை பார்க்க போறோம், பார்டர் சிஸ்டம் எப்படி ஃபியூச்சரா மாறுச்சுன்றதையும் இந்த லெசன்ல பார்க்க போறோம். These are the learning objectives of our chapter number 1, the historical background and commerce of subcontinent. இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, இந்த லெசனோட அவுட்லுக் மொத்தம் 4 கண்டென்ட்டா பிரிச்சிருக்காங்க. கான்செப்டை they are divided into a 4 concept. First concept is a introduction சொல்லியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன்ல they are giving the introduction about the lessons and commerce. Next, 1.02ல பார்டர் சிஸ்டம். பார்டர் சிஸ்டம்னா என்ன, மீனிங் ஆஃப் பார்டர் சிஸ்டத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரெயின்மெண்ட் ஆஃப் பார்டர் சிஸ்டம்னா என்னன்றத ஒரு அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. தென் 1.03 இதுல பாத்தீங்கன்னா ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ், அதாவது தடைகளை எப்படி ஓவர் கம் பண்றதுன்றத ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. தென் 1.04ல எலிமினேஷன் ஆஃப் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ், என்னென்ன விஷயமாக, அதாவது என்னென்ன காரணங்களாக நம்ம ஓவர் கம் பண்ணோம் இந்த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ்ன்றத. இந்த 4 டாபிக் தான் மேஜரா we are going to be discussed in this lesson. நம்ம இந்த லெசன்ல நம்ம இந்த 4 டாபிக்கை நல்லா பிரீஃபா எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட், லெசன் ஓவர்வியூ. லெசன் ஓவர்வியூன்னும் போது இந்த லெசன்ல எவ்வளவு மார்க் இருக்கு, என்னென்ன கண்டென்ட் எவ்வளவு மார்க் கேட்கறாங்கன்றதோட ஓவர்வியூ உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 1.01 இந்த 1.01 மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா அதுல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 40 மார்க்ஸ் இருக்குது. 2 மார்க் 3 மார்க், அதாவது 5 மார்க், அதெல்லாம் சேர்ந்து எவ்வளவு மார்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 40 மார்க்ஸ் இருக்கு. 1.02 அதாவது பார்டர் சிஸ்டத்தை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா யூ கேன் கெட் 5 மார்க். 1.04 எலிமினேஷன் ஆஃப் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ், அதை படிச்சோன்னா 6 மார்க் நீங்க எடுக்கலாம். டோட்டலி 51 மார்க்ஸ் உங்களோட புக்ல இருந்து கேள்வி கேட்பாங்க. உங்களோட புக் பேக் கொஸ்டின்ஸ் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 1 மார்க், 3 2 மார்க், 5 3 மார்க் அண்ட் 5 5 மார்க். டோட்டலி 51 மார்க்குக்கு உங்க புக் பேக் கொஸ்டின்ல இருக்கும். அததான் இந்த இடத்துல ஒரு கொஸ்டினா பிரிச்சு சொல்லியிருக்கோம். கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். யூ ஆர் கோயிங் டு பி ஸ்டடி அலாங் கான்செப்ட் வைஸ் as well as the book back questions. Maximum நீங்க book back questions கவர் பண்ணாலே 80% you can get the marks. Okay, let us go the introduction part. Okay, introduction. What is meant by commerce? Commerce na என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? Commerce as being a part since in a immortal. It is a part and parcel of a human life, whether the king or a common man.
அதாவது ஒரு ராஜான்னு எடுத்துக்கிட்டாலும் இல்ல ஒரு சாதாரண மனுஷனுக்கும் எது யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா காமர்ஸ் என்ற ஒரு விஷயம் யூஸ் ஆகுது. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்றைய வாழ்க்கையில இன்னைக்கா இருந்தாலும் சரி, நம்ம பழைய காலத்துல இருக்கிற வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, மனிதனுக்கு தேவைன்ற ஒரு விஷயம் எப்பயுமே இருந்துட்டுதான் இருக்கு. அப்ப ட்ரேட் என்ற ஒரு வார்த்தை இல்லை, இதுதான் காமர்ஸ் என்ற ஒரு வார்த்தைன்றத ஃப்ரேம் பண்ணல. இருந்தாலும் தே ஆர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தே ஆர் டூயிங் எ பிஸ்னஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு தேவை இருக்குதுன்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வென் இன்னும் அழகா சொல்ல போனா, வென் ஹியூமன் சிவிலைசேஷன் இஸ் ஸ்டார்டட், எப்ப குரங்குல இருந்து மனிதன் பிறந்தானோ, எப்ப அவனுக்கு பசின்ற ஒரு விஷயம் வந்ததோ, தனக்குன்னு எப்ப அவன் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சானோ, காட்டுல இருக்கிற பொருள் பிரிச்சு எப்ப சாப்பிட ஆரம்பிச்சானோ, that time itself commerce has been established to this world, discovered to this world. அப்பதான் அதுக்கப்புறமா என்ன ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா, when a human மனிதருக்கு தேவைன்ற ஒரு விஷயம் ஏற்பட்டது எப்பன்னு பாத்தீங்கன்னா அப்பத்துல இருந்து ஆரம்பிச்சது. அப்ப எனக்கு இந்த பொருள் தேவை, எப்ப தேவை வரும், எனக்கு எப்ப நீடட் இருக்கோ அப்பதான் எனக்கு என்ன ஆகும், வான்ஸ் கிரியேட் ஆகும். அப்ப எனக்கு எப்ப நீடட் வரும், எனக்கு பசி இருக்கும்போது. இப்ப ஓல்டன் டேஸ் வித் ஹியூமன் சிவிலைசேஷன் ஸ்டார்டட், நான் சொல்றது ஓல்டன் டேஸ்ன்றது 90s இல்ல 80s when the human civilization is started, எப்ப ஒரு மனிதன் பிறந்தானோ, இந்த பூமியில எப்ப மனிதன் பிறந்தானோ அதை பத்தி தான் நான் சொல்றேன். when the human civilization is started, அப்ப வந்து மேக்சிமம் 99% எந்த ஒரு விஷயத்துக்காக பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் தான், உணவு உற்பத்திக்காக தான் பண்ணாங்க. அப்ப நான் வந்து அரிசியை ப்ரொடியூஸ் பண்றேன், இன்னொருத்தர் பாலை ப்ரொடியூஸ் பண்றாரு. a person cannot be drink the milk throughout the year. என்ன பண்ண முடியாது, வெறும் பாலை குடிச்சிட்டே உயிர் வாழ முடியாது. அப்ப எனக்கு என்ன அரிசின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. when we have, அப்ப என்கிட்ட அதிகமா இருக்கு, அவர்கிட்டயே அதிகமா இருக்கு, we are exchanging the product. அப்ப தேவை இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்சேஞ்ச் த ப்ராடக்ட். இப்படிதான் என்ன நடந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரேட்ன்ற ஒரு விஷயம் நடந்துட்டு, அதுதான் வந்து பார்ட்டர் சிஸ்டமா கொடுத்துருக்காங்க. இட் இஸ் a emergency in an economic activity, mainly a barter system which means exchange of goods and goods. barter system தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா exchange of goods and goods. இது வந்து உங்களோட முதல் கொஸ்டின் 2 மார்க். what is the barter system? barter system என்னன்னு கேட்பாங்க. barter system which means exchange of goods for goods. இந்த கூட்ஸை எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, it was a so comfortable for a neighbor village, state, even a country to participate the barter in the absence of medium of exchange of money today. இன்ற காலகட்டத்துல வந்து நம்ம பணத்தை கொடுத்து எல்லா பொருளையும் சர்வசாதாரணமா வாங்கிடுறோம். ஆனா அக்காலத்துல என்ன பண்ணிருக்காங்க பார்த்தோன்னா வந்து பொருளை கொடுத்துதான் என்ன பண்ணிருக்காங்க, பொருளை வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் என்னன்னு பார்த்தோன்னா பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோன்னா சிம்பிளா சொல்லணும்னா பார்ட்டர் சிஸ்டம் which means exchange of goods for goods is called as barter system. ஓகேங்களா? இப்போ அந்த பிக்சர்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், there will be a goat is a exchange between the fruits. அப்ப ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவருக்கு ஆடு தேவையா இருந்தது, அவர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு என்னது ஃப்ரூட்ஸ் தேவையா இருக்குது, ஃப்ரூட்ஸை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ they are exchanging the goods for goods. The whole of a commerce activity is emerged for a barter system in a multi-dimension and multi-faced scientific. The system is a considering of the courses like monetary system, mail order business, hire purchase system, installment purchase system, and so on. In a technology drive the society today, again the course of commerce activities is a heading for a cashless system through a e-commerce, which never then business activities engaged through the electronic model like online trading, mobile banking, and e-marketing. இன்னைக்கு we are getting the product to the doorstep. நம்ம என்ன பண்ணிருக்கோம், பர்ச்சேஸ் பண்றோம், சேல் பண்றோம், எல்லாமே த்ரூ இன்டர்நெட் த்ரூ ஆன்லைன். இது மூலயமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தோன்னா எல்லாமே ட்ரேட் பண்றது வந்து, பர்ச்சேஸ் பண்றது வந்து, சேல் பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா அடிக்கல் எங்க போட்டாங்க, விதை எங்க போடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து காயின்ஸை வச்சு என்ன பண்ணியிருந்தாங்க,
கல்லை வச்சு ஸ்டோன்ஸை வச்சு என்ன பண்ணிருந்தாங்க, ட்ரேட் பண்ணியிருந்தாங்க ஒரு காமன் மெஷருக்காக. இதெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம். காமன் மெஷருக்காக ஒரு கல்லை வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜாவோட காயின்ஸ், அதுக்கப்புறம் மணின்ற ஒரு டேர்ம் வந்து, பேங்கிங் வந்து, இது எல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே நம்ம கை கடக்கிற மாதிரி ஒரு மொபைல் போன்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பொருளை வந்து தோல் மேலேயோ தலைமையிலையோ சுமந்து போன காலம் போய் இன்னைக்கு பொருளையே நம்ம கைக்குள்ள வச்சு அடக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டெக்னாலஜி ஹஸ் பீன் டெவலப்ட். The nearest trade, the population of Indian values of the people whose word is trade. அப்ப ட்ரேட் என்ற ஒரு வார்த்தை எங்க இருந்து வந்து, ட்ரேட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரேட் which means buying and selling of goods and services, the place where the buyer and seller meet together. The buyer has to willing to buy and seller has to willing to sell. அந்த ப்ராசஸ் பேரு தான் ட்ரேட். இது எங்க இருந்து இந்த வார்த்தை வந்துன்னு பார்த்தோம்னா, இந்தியால இண்டஸ் வேலிஸ் பீப்புள் தான் என்ன பண்ணாங்க, இந்த ட்ரேட்ன்ற ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க. ஓகேங்களா? அப்ப எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் ட்ரேட்ன்ற போது, எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் வணிகம். இது உங்களோட 3 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 1 பேஜ் நம்பர் 2ல இருக்கும். யூ கேன் மார்க் இட் இன் யுவர் புக். ஓகேங்களா? புக் வச்சிருக்கவங்க புக்ல மார்க் பண்ணீங்க இந்த வேர்டு எங்க இருக்குன்னு பார்த்துட்டு. இது வந்து உங்களோட 3 மார்க் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் டேர்ம் வணிகம். இட் இஸ் அன் சிம்பிள் கொஸ்டின்ஸ். இப்ப வணிகம்னா என்ன, வணிகம் ஆர் வணிபம் would be derived from the origin. எங்க இருந்து வந்து பார்த்தோம்னா தமிழ்ல இருந்து தான் வந்தது. It is a yearly Tamil surname product, the product and goods in the lands and breeder that is a surplus, and how the trade come into the existence. அப்ப வணிகம் வனப்பம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா ட்ரேட், வணிகம். இப்ப பழைய படம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நான் வணிகம் செல்றேன், நான் வாணிகம் செல்ல போறேன், நான் வணிகம் செல்ல போறேன்னா நான் ட்ரேட் பண்ண போறேன். அதாவது வந்து ஒரு கண்ட்ரியை விட்டு நான் இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு வரேன்னா தட் இஸ் கால்ட் அஸ் வணிகம். அப்ப அந்த இடம் தான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வணிகமா கிரியேட் ஆகுது. they are creating as the வணிகம். அப்ப அதுதான் என்னன்னா ட்ரேடு. The word வணிகம் has been widely used in சங்கம் literature like புறநானூறு அண்ட் திருக்குறள். திருக்குறள்லையும் புறநானூர்லயும் பார்த்தோம்னா இந்த வணிகம்ன்ற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த தமிழ் பிராமின்ஸ் இஸ் ஃபார் த அழகர் மலை, பொதிகை மலை அண்ட் ஸ்ரீலங்கா. The illustration that the fact of the trade is a gold, oil, fish, cod, etc. was conducted during the early age. அப்ப அக்காலத்துல என்ன பண்றாங்க, they are buying and selling, ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்க ஸ்ரீலங்கா கிட்ட, அழகர் மலை கிட்ட, பொதிகை மலை, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரி கூட என்ன பண்ணிருக்காங்க பார்த்தோன்னா they are giving the trade. என்ன பண்ணிருக்காங்க, வணிகம் பண்ணியிருக்காங்க, buying and selling பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் என்னன்னு பார்த்தோன்னா வணிகம். ஓகேவா? This also come to an introduction. Next, these are the one of the 3 mark questions. What are the role? இது எல்லாமே நமக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் தான். உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்ல அதனால தான் 40 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு பாட்டு ஒரு கொஸ்டின் ஆன்சரா இருக்கு. What are the role of சங்கம், the trade development Asian period? It also a 3 mark question. சங்கம் பீரியட், சங்கம் வளர்த்து நாங்க வந்து தொழில் பண்ணணும்னு சொன்னது சொல்லுவாங்க. பல பேருக்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா நாங்க சங்கம் வளர்த்து தொழில் பண்ணோம், நாங்க சங்கம் வளர்த்து நாங்க வந்து இது பண்ணோம்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் சங்கம் பீரியட். சங்கம் பீரியட்ல என்ன மாதிரியான ட்ரேட் நடந்திருக்கு? மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட் ஹஸ் பீன் ஸ்டார்டட் இன் சங்கம் பீரியட். பிகாஸ் த சங்கம் பீரியட் இன் த மிடிவல் பீரியட் many of the country were exchanging their products, their culture, their goods and services. Why? Because in sense of to develop their economy and to get the satisfaction of a human need. First of all, the satisfaction of the human need is playing the major impact. அப்ப தனி ஒருவனுடைய சந்தோஷத்துக்கும் அந்த பொருள் தேவைக்கு அந்த ஆசைக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப தேவைக்கு ஏற்ப மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம், we are producing the goods and services. அப்ப சங்கம் பீரியட்ல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போனா, the trade in சங்கம் period was both the internal and the external, was conducted by the means of barter system. பண்டம் மாற்று முறை. barter systemல என்னன்னு பார்த்தோம்னா பண்டம் மாற்று முறை, பொருளை கொடுத்து பொருளை வாங்குவதுதான் பண்டம் மாற்று முறை. The trade was one of the major meaning of link the various regions in medieval period. The Sangam was the reform of the great trade like a carnivals, security force, market and guidance of the great trade.
The important article which then a highly tubular offered to the neighbors in exchange of honey and roots of fruits where the festival people offered the cattle, milk and the milk product. இதெல்லாம் தான் என்ன பண்ணாங்க, they are trading the exchange of honey. அப்ப காட்டுல கிடைக்கிற பழங்கள், அப்புறம் காய்கறிகள், உணவுகள், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காங்க, they are exchanging their products. இதுதான் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரேட். சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்தோன்றதுதான் வந்து இந்த ட்ரேட்ல. அப்ப பண்டம் மாற்று முறை, அதாவது வந்து அந்த வாட்டர் சிஸ்டத்துல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்ததுதான் என்னன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மார்க்கெட்டிங்கா இருந்தாலும் சரி, இ மார்க்கெட்டிங்கா இருந்தாலும் சரி, எதுன்னு பார்த்தோம்னா இப்ப இருக்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் அதோட கண்டினியூட்டி தான். Cattle served as a many of the something during the same period. The most of the inland trade was done in near salt as the medium of exchange under a barter mode. The paddy too is then served as the medium of exchange for a certain period. அப்ப ஒரு காலகட்டத்திலும் ஒரு பொருட்களை என்ன பண்ணிருக்காங்க பார்த்தோன்னா வந்து நடுவுல வந்து தரகர் மாதிரி வச்சிருக்காங்க. தரகர் which means not a broker, it is a value of. அப்ப ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இப்போ எப்படி ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி இருக்கோ அதே மாதிரி மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்போ வந்து சால்ட்டை வச்சிருக்காங்க, பேடியை வச்சிருக்காங்க. இந்த ரெண்டு பொருளையுமே மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா வச்சிருக்காங்க. Next, there was a dependent and intermediate among the people in matter of a trade and commerce. Trade and commerce dependent ஆகும், independent ஆகும், they are being. Okay, like this also a 3 mark question. Continue with 3 mark question. You can start trading. Next, trade and trade in Pandya dynasty. பாண்டியன், சேரர், சோழர், பாண்டியன். நீங்க நல்லாவே நிறையவே படிச்சிருப்பீங்க தமிழ்லாம். சேரர், சோழர், பாண்டியரை பத்தி நான் புதுசா ஒன்றும் சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இருந்தாலும் காமர்ஸ்ல அவங்க என்ன ரோல் பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். த ட்ரேட் வித் ட்ரேடர்ஸ் இன் பாண்டியா டைனாசிட்டி. பாண்டியா டைனாசிட்டி எப்படிலாம் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பாண்டியா டைனாசிட்டி தான் இப்ப தமிழகத்துல வந்து திருச்சியா இருக்கட்டும், சரி மதுரையா இருக்கட்டும், காஞ்சிபுரமா இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து நல்லா ட்ரேட் பண்றது யாருன்னு பார்த்தா இந்த பாண்டியா டைனாசிட்டி தான். The trade and commerce was common to the Pandya dynasty. The information is collected from there intended for a foreign travelers, voyages, minus and advantages of the Asian world highlight the prospects of the trade in a Pandya country. Pandya country na edhunu paatha most South India la Pandya country சொல்லுவாங்க. China supports the fact of then exiting the trade network in the Pandyan country. அப்ப who is the supporters? இந்த இடத்துல அப்பவே பார்த்தோம்னா சைனா வந்து நம்ம இருக்காங்க கரெக்டா, they are giving the supports. அப்ப ப்ராடக்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு சைனா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ட்ரேட் லைக் என்னென்னலாம் ட்ரேட் பண்ணுவாங்க பார்த்தோம்னா காப்பர், கிளாத், சால்ட், ஃப்ளவர், சாண்டல், wood, fish, paddy, cereals, pearls, etc. The flowering during the prayer. இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் காலத்திற்கு ஏற்ப என்ன பண்றாங்கன்னா they are trading the product. அப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க பார்த்தோம்னா their goods has been selling. அதாவது வந்து பண்டம் மாற்ற முறை, they are exchanging the goods. ஓகே, ஈஸியா பாண்டியா இவர் தான் வந்து பார்த்தோன்னா வந்து ராஜா பாண்டியா. இப்ப சேர சோழர் பாண்டியர் இருக்காங்க இல்லையா, இவர் தான் வந்து பாண்டியர். இவர் வந்து மேக்சிமம் எங்க ட்ரேட் அதிகமா நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை, காஞ்சிபுரம் இந்த ரெண்டு இடத்துலதான் அதிகமா ட்ரேட் நடந்தது. அதனாலதான் மதுரையை வந்து இன்னைக்கு வந்து தூங்கா நகரம் ஏன் அழைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா 24 மணி நேரமும் the trade business has been keep on going. எங்கன்னு பார்த்தா பாண்டியா டைனாசிட்டி, அதுவும் குறிப்பா வந்து மதுரை தான். அதனாலதான் மதுரை தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா மதுரை 24 மணி நேரம் 24/7 என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரொட்டீன் கீப் ஆன் ஒர்க்கிங். நீங்க நைட்டு 2 மணி இல்ல 3 மணி இல்ல 12 மணிக்கு போயிட்டு அங்க போயிட்டு இருக்கோம், கடையை தேடினாலும் we can find the shops, we can purchase the products. இதுதான் வந்து பார்த்தோம்னா the trade இருந்ததுக்கான அடையாளம் எங்கன்னு பார்த்தோம்னா we can see in மதுரை and காஞ்சிபுரம். This is a place where they ruled by the பாண்டிய டைனாசிட்டி. இவர் வந்து பார்த்தோம்னா வந்து நாட் ஓன்லி இந்தியாவை தாண்டி இட் இஸ் அண்ட் சைனா, பெர்ஷியா, அரபிக் இந்த மாதிரி நாட்டுல என்ன பண்ணிருக்காங்க போயிட்டு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்ப இதுல காட்டுற ரூட் அப்படியே ப்ளூ கலர் காட்டுறது எல்லாமே சீ ரூட்ஸ் மூலயமா, படகு மூலயமா, தோணி மூலயமா இல்ல ஷிப்ஸ் மூலயமா போன இடம் தான் வந்து ப்ளூ கலர்ல காட்டுகிற சீ ரூட்ஸ். எல்லோ கலர்ல காட்டுகிறது எல்லாமே த்ரூ த மேன் ஃபோர்ஸ், ஹியூமன் ஃபோர்ஸ் மூலயமா சொல்றது எல்லாமே ரெட் கலர் போடும்.
through that way, அதாவது ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலமா they are traded. ஓகேங்களா, through இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரிஸ். இதுதான் வந்து ட்ரேட் பண்ணது யாருன்னு பார்த்தா பாண்டியா டைனாசிட்டில ட்ரேட் பண்ணது. he is a play a major role in trade. ட்ரேட்ல மேஜர் ரோல் யார் பிளே பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா பாண்டியா டைனாசிட்டி தான் பிளே பண்ணாங்க. Okay, next, what is meant by நலங்கடி and அவங்கடி? It is in 2 more questions. நலங்கடி அப்படின்னா பார்த்தோன்னா வந்து வேர் த பிளேஸ் பொருள் எங்க விற்கிறாங்களோ அது அங்காடின்னு சொல்லுவாங்க. அங்காடின்றது என்னன்னு பார்த்தோன்னா வேர் த கூட்ஸ் ஆர் செல்லிங், அதாவது கடையெல்லாம் அங்காடின்னு சொல்லுவாங்க. எது வந்து டே மார்க்கெட்டிங், டே மார்க்கெட்டிங் எதுவோ அது வந்து நலங்கடி. த ப்ராடக்ட் விச் ஹஸ் பீன் பையிங் அண்ட் செல்லிங் இன் டே டைம், அதாவது காலையில ஒரு 9 மணிக்கு கடைய ஆரம்பிச்சு இல்லை ஒரு 7 மணிக்கு கடைய ஆரம்பிச்சு ஈவினிங் ஒரு 7-8 மணிக்கு க்ளோஸ் பண்ணாங்கன்னா தட் இஸ் டே மார்க்கெட்டிங். we can purchase the goods and services only day time. நைட் மார்க்கெட்டிங்ன்றது என்னன்னு பார்த்தோன்னா, அதாவது அலங்கடி அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா ஒன்லி நைட் மார்க்கெட். ஈவினிங் கடைய ஆரம்பிப்பாங்க, விடிய 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 காலை வரைக்கும் அந்த கடை இருக்கும், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுவாங்க. அதான் வந்து பார்த்தோன்னா நைட் மார்க்கெட்டிங். ஓகேங்களா, நம்ம போயட் இளங்கோஅடிகள் அவர் என்ன சொல்றாருன்னா சிலப்பதிகாரத்துல மதுரை காஞ்சிபுரம் இந்த 2 இடமும் he decided மதுரை as a பெருநகரம் and meaning is a sleepless city. அதாவது தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுறது எங்கன்னு பார்த்தோன்னா மதுரை காஞ்சிபுரத்தையும் டியூ டு த ரவுண்ட் த கிளாக் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ். நான் முன்ன சொன்ன மாதிரி 24/7 they are keep on doing the business. அதுதான் வந்து sleepless city, அதாவது தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுறது. யாருன்னு பார்த்தோன்னா வந்து இளங்கோஅடிகள் அந்த சிலப்பதிகாரத்துல he mentioned that மதுரை is a தூங்கா நகரம். Next, briefly explain the coastal trade in ancient Tamil Nadu and state the meaning முருங்கப்பாக்கம் and பட்டினப்பாக்கம். ஓகே, முருங்கப்பாக்கம்ன்றது பாண்டிச்சேரியில் இருக்க முருங்கப்பாக்கம்ல and it is an a port inland town. எங்க இருக்குன்னு பார்த்தோன்னா சென்னையில இருக்க ஒரு முருங்கப்பாக்கம் தான். இது வந்து என்னன்னு பார்த்தோன்னா போர்ட்ஸ். ஓகேங்களா, போர்ட்ஸ் நம்ம பூம்புகார், எப்படி வந்து நீங்க பூம்புகார்ல போய் பார்த்தீங்கன்னா பீச் ரோட்ல நிறைய வந்து பழைய பொருட்கள்லாம் வச்சிருப்பாங்க. இந்த கப்பல்ல இருந்து அந்த பொருட்கள், மேப்ஸ், கடல்ல எப்படி ஆர்வம் இருந்தது அது எல்லாமே வச்சிருப்பாங்க. தட் இஸ் என்னன்னு பார்த்தோன்னா அதேதான் வந்து முருங்கப்பாக்கமும் பட்டினப்பாக்கமும். ஓகேங்களா, இப்ப இந்த 2 இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் பார்த்தோன்னா ட்ரேட் நடந்ததுக்கான அடையாளம் இருக்கும். இன்னைக்குமே வந்து ட்ரேட் நடந்ததுக்கான அடையாளம் இருக்கும். இந்த கோஸ்டல் டைம்ல இந்த ஏஷியன் டைம்ல தமிழ்நாட்டுல இங்க இருந்துதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஷிப்பிங்ல வந்து லோட் பண்ணி பொருளை எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காங்க they are selling to the many countries. அப்ப கோஸ்டல் ட்ரேடிங் ஏஷியன் இன் தமிழ்நாடு போது the big city like பூம்புகார் had the Murungpakkam inland town and Pattinamkakam coastal town. They had a bazaars and where the merchants meet once the others for the purpose of selling or buying the different kinds of commodities and food stuffs. Port towns like Tondi, Kolar were then always seen and busy with their markets and then activities relates in then import and export. Import exportல எந்த ஒரு சிட்டிஸ் பிஸியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த முருங்கப்பாக்கமும் அந்த பட்டினப்பாக்கத்துல இன்லாண்ட் அவுட்லைன் கோஸ்டல் ஏரியா வந்து ரொம்பவே பிஸியா இருக்கும். ஏன் ரீசன் கேட்டா 24 மணி நேரம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட், லோட் பண்றது, அன்லோட் பண்றது, கப்பல் அனுப்புறது, இந்த நாட்டுக்கு என்ன பொருள் வேணும்னு பாக்குறது இதுலயே இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா in such a risk the trade the people of the coastal regions engaged themselves in the coastal trade and developed their intercontinental trade of contents. They were emerged with their different kinds of fishery perils and coastal husband with the ship. The boaters like Padagu, Thurai, Timigal, Thoni, etc. இது மூலமா தான் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேட் பண்ணாங்க. These are some of the images. இப்போ எப்படிலாம் ட்ரேட் பண்ணிருப்பாங்க, இதெல்லாம் படகு, தோணி, கப்பல், இது மூலமா தான் என்ன பண்ணிருக்காங்க நாடு விட்டு நாடு போய் என்ன பண்ணிருக்காங்க யார் ட்ரேட். உலகம் முழுவதும் சுத்தம் வந்து பார்த்தோன்னா through water transport மூலம் தான் maximum trade 99% of the trade has been done with the maximum water transport மூலமா தான். ஓகேங்களா, ரோல் ஆஃப் கவர்மெண்ட் டூரிங் ஏஷியன் பீரியட் என்னெல்லாம் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ட்ரேட் பண்றதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது the foreigner who transact the business is known as yavanas.
அதான் வந்து நம்ம வந்து எப்படி இன்னைக்கு இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் சொல்றோமோ அப்போ வந்து யாவனா சொல்றாங்க. the Arabs who trade with the தமிழியன், அதாவது தமிழுக்கும் அரபிஸ்க்கும் யார் ட்ரேட் பண்றாங்களோ அவங்க பேரை யார் என்ன சொல்றான்னு பார்த்தா ஜோஹனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கண்ட்ரிக்குமே என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோன்னா they are giving the name. ஜோஹனர் நம்மளுக்கு யாருன்னு பார்த்தோன்னா Arab country குறிக்கும். அப்ப they give them a language of civilization of speaking in a different assemblies, translating business in the supports of the kingdom. The role of the state trade related to then two aspects, namely adequate information to a certain trade and administrative of a missionary for taxation. அப்ப டாக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றது, மிஷினரி இம்ப்ளிமெண்ட் பண்றது, டிரான்ஸ்லேஷனுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் பார்த்துருந்தா பார்த்தா கவர்மெண்டோட அண்டர் கோர்ஸ் தான் இருந்தது. மெனி ஆஃப் த சச் ஸ்போர்ட் ஹஸ் பீன் டெவலப்மெண்ட் டூரிங் எ சங்கம் பீரியட். நிறைய போர்ட்ஸ் கட்டினாங்க. எங்கெங்கெல்லாம் போர்ட்ஸ் கட்டினாங்க பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் போர்ட்டு, மரக்காணத்துல அரிக்கைமேடு, பாண்டிச்சேரியில் இருக்கிற அரிக்கைமேடு, அது எல்லாமே போர்ட்ஸ் தான். இப்ப அரிக்கைமேடுலாம் போய் பாத்தீங்கன்னா இட் இஸ் சச் ஃபேபுலஸ் பிளேஸ். ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ ட்ரேட் நடந்திருக்கு. இன்னமும் இட் ஹஸ் பீன் கண்ட்ரோல்டு பை த யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு பார்த்தோன்னா வந்து நம்ம கவர்மெண்ட், பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்குது இந்த அரிக்கைமேடு. அந்த இடத்துல போய் விசிட் பண்றோம்னா தாராளமா போய் ஒரு தடவை போய் விசிட் பண்ணுவாங்க. இட் இஸ் அ பிளேஸ் வேர் த ட்ரேட், ரொம்ப பிஸியான ஷெட்யூல்ல ட்ரேட் நடந்த இடம் எங்கன்னு பார்த்தா அரிக்கைமேடு. வேர் த போர்ட்ஸ் ஹேவ் பீன் டெவலப்டு பை த பாண்டியா கிங்டம். எந்தெந்த போர்ட்ஸ்லாம் பாண்டியா கிங்டம்ல டெவலப்மெண்ட் பண்ணாங்க? இட் இஸ் ஒன் ஆஃப் த 3 மார்க் கொஸ்டின். த பாண்டியா கிங்டம் டெவலப் தேங்க குளோரி, சமரன், கயல், மருகே, பட்டினப்பாக்கம், குமரி foreign trade. The state government then instead to check the collection of customs along the highways and portals. இதெல்லாம் வந்து ஸ்பெஷலா யார் பண்ணா பார்த்தோன்னா பாண்டியா கிங் பண்ணாரு. ஏன்னா he have to give the trade. ஏன்னா மதுரையில இருந்து அவர் என்ன பண்ணி ஆகணும், ட்ரேட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? குமரி கடல் வழியா தான் அவரை ட்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், வாட் ஆர் த ஃபோக்கஸ்ட் இன் அர்த்த சாஸ்திரா? ஆல்ரெடி நிறைய கிளாஸ் நம்ம படிச்சிருப்போம். அர்த்த சாஸ்திரா, கௌதல்யா, இது வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அது வச்சிருக்கணும். அதே மாதிரி காமர்ஸ்க்கும் எதுதான் வழிவகுக்குதுன்னு பார்த்தா இந்த அர்த்த சாஸ்திரா, கௌதல்யா தான். கௌதல்யா அர்த்த சாஸ்திரா is described the economic in the Mauryan times. They brought out the history for their marketing of their business since then 2000 years ago. According to them, Kausalya, traders in their medieval India have been certain since then commodities have been produced could not be then sold in their location of production. The stage of their designated certain place of then selling the commodities. It's largely due to their goods bought by the cities would be there after payment of duty. Kausalya gave an important for the state in the related treasury, taxation, industry, commerce, agriculture, and conversion of a natural resources. Astasastra is focused on creating of the wealth and the promoted the well-being of a state. Kausalya எதை ஃபோக்கஸ் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா வந்து காமர்ஸ், ட்ரேடு, இண்டஸ்ட்ரி, டாக்ஸேஷன், ட்ரெஷரி, அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிச்சு. அஸ்தசாஸ்திரம் எதை ஃபோக்கஸ் பண்ணுன்னா ஃபுல்லி வெல்த்தை பத்தியுமே ஃபோக்கஸ் பண்ணுது. இதுன்னு பார்த்தா அர்த்தசாஸ்திரா. Next, what are the development of commerce and trade in North India? இப்ப இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் இந்தியாவில ட்ரேட் பண்ணாங்க, இந்தியாவுக்குள்ளே எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு போனாங்க. அப்ப நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும், அப்ப சதன்ல தான் வந்து பார்த்தோம்னா பாண்டிய டைனாசிட்டினா நார்த்ல யாரு இருந்தா அப்படின்னு பார்க்கும்போது Balban was the first sultan who paved the way of their desert forests and helped the trade within a commercial conversations for more one place to another. Next, Alauddin encouraged the import of the foreign trade with the pressure with the subsidy of goods arrived with donating the players of the Indian foreign trade. They never then discouraged the Indian traders like the Tamil and Gujaratins, etc. They import the traders of the central within Delhi, Mumbai, Ahmedabad, Sonar, Sorghum, Jaipur, and Laghbur, and so on. The foreign trade leads to the development of the marketplace in the towns and villages. This is the important 5 mark. How to read these questions. இப்ப நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா யார் ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் பண்ணது ட்ரேடா பார்த்தோம்னா பால்பானும் அலாவுதீனும். இவங்க 2 பேர் தான் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தோம்னா ட்ரேடை டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், the Indian handicraft commodities of the goods of the foreign market. The India imports a horse, dry fruits, precious stones, glassware, highly graded textiles, raw silks, corals,
oils, and etc. The European, Western Asian, China, India is then provided where they exported to the East America, Mala, China, and the East Far trading of Malabar. Gujarat and then near foreign settlement in the port of Calcutta, Kundan, and Mangalore. Trade with Romans and Europeans. Rome and Greeks are then a trade of a frequency of Asian Tamil countries. And forget then a trade of relationship within the Asian kingdom of Pandya, Chola, and Dynasty. The Chola had then a strengthening of the trade relationship with the Chinese and Dynasties. இவங்க எல்லாருமே வாஸ்கோடா காமால இருந்து எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ட்ரேட் வித் இந்தியா கூட ட்ரேட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு அளவுக்கு ஹிஸ்டரி முடிஞ்சிச்சு. இப்பதான் வந்து முக்கியமான விஷயம் பார்டர் சிஸ்டம். பார்டர் சிஸ்டம்னா என்ன, ஏன் பார்டர் சிஸ்டம் உருவாச்சு? பார்டர் சிஸ்டம் மீன்ஸ் என்ன? பார்டர் சிஸ்டம்ன்றது நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்துட்டோம். பார்டர் சிஸ்டம்னா என்ன? வாட் இஸ் மீன் பை பார்டர் சிஸ்டம் கேட்டீங்கன்னா, பார்டர் சிஸ்டம் விச் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் கூட்ஸ், பொருளை கொடுத்து பொருளை வாங்குறதா என்னன்னு பார்த்தோன்னா பார்டர் சிஸ்டம். இது ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, இதால என்னன்றத பார்ப்போம். பார்டர் சிஸ்டம் வேர் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் கூட்ஸ் பீரியட் டு ஏ innovation of your money. Barter system work a certain conditions mentioned below. ஒரு சில கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் பார்டர் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆச்சு. என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்கணும்னா, ஈச் பார்ட்டி டு பார்டர் மஸ்ட் பி ஹவ் த சர்ப்ளஸ் ஆஃப் ஸ்டாக் ஃபார் ட்ரேட் த டேக் எ பிளேஸ். ரெண்டு பேருமே என்ன பண்ணிருக்கணும், பார்ட்டி ஏ அண்ட் பார்ட்டி பி ரெண்டு பேருமே என்ன பண்ணிருக்கணும், they should have the surplus of stock. surplus of stockனா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளோட தேவைக்கு போக ஏற்ப மீதி இருக்கிறது தான் சர்ப்ளஸ் ஆஃப் ஸ்டாக். அப்ப எல்லாருக்கிட்டையுமே மக்கள் தொகை எவ்வளவு இருக்கோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே என்ன இருக்கணும், சர்ப்ளஸ் ஆஃப் ஸ்டாக் இருக்கணும். இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரேட் பண்ண முடியும். A person cannot have any surplus of stock, but he have a patient to give a service. அப்படின்னு இருக்கும்போது அவரால் ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டா there will be a question mark. அவரால் ட்ரேட் பண்ண முடியாது. So barter system automatically get failure. அப்ப அடுத்த கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது, both the buyer and seller should require the goods for them each dispute dual contribution of bonds. அப்ப ரெண்டு பேருக்குமே தேவை இருக்கணும், ரெண்டு பேருக்குமே அவங்க வச்சிருக்க பொருளுக்கு தேவை இருக்கணும். அப்படின்றதுதான் என்ன இருக்கும், அந்த பார்டர் சிஸ்டம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா இட்ஸ் became a failure. The buyer and seller should be meet personally to effect of a exchange. இதை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணணும், தேவை இருக்கிற ரெண்டு பேருமே we have to identify the exchange. அதாவது தேவை இருக்கிற ரெண்டு பேருமே என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு முன் வரணும். அப்படி முன் வந்தாதான் இந்த பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும், இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. This picture will be explain the system. He is a barter, a skilled labor. A person is working for some of the vegetables. இந்த தேவைக்காக என்ன பண்றாங்க, இந்த பர்சன் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் அன் பார்டர் சிஸ்டம். அவங்க என்ன பண்றாங்க, வேலையை செஞ்சு இந்த பொருளை வாங்கிக்கிறாங்க. பணத்துக்கு பதில் என்ன பண்றாங்க, இப்ப நம்ம வேலை செஞ்சா கொடுப்போம், மணி கொடுப்போம், கேஷ் கொடுப்போம். அப்ப பார்டர் சிஸ்டம் இருக்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க, வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அன் பார்டர் சிஸ்டம். State the consignment of a barter system. What are the consignment? What are the failures? ஏன் barter system failure reason பார்த்தீங்கன்னா, barter system then involves the mutual exchange of one goods to another. Without the invention of money, the medium of exchange, it imposed then a certain conditions in then a smooth flow of a trade and explain. மணி பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்டர் சிஸ்டம் தான் என்ன பண்ணிட்டு இருந்தது, ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. அப்ப ஏன் ஃபெயிலியர் ஆச்சு? First point reason கேட்டீங்கன்னா, lack of double coincidence of wants, non-existence of common measure of value, lack of direct contract between producer and seller, lack of surplus. இந்த 4 ரீசனுக்காக தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த 4 ரீசனை பத்தி ஒன் பை ஒன்னா பார்ப்போம். It also an important 5 mark questions. Okay, first one, lack of coincidence of wants. முதல்ல தேவை ரெண்டு பேருக்குமே இருக்கணும். இப்ப அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு கரடியை வேட்டையாடுறாங்க. அந்த 3 பேருக்குமே என்ன, அந்த கரடிய வேட்டையாடி மாமிசத்தை சாப்பிடணும்ன்றதுதான் தேவை. அப்ப 3 பேருமே they have to fight for together. அவங்க யாராவது ஒருத்தவங்க அந்த தேவை இல்லைன்னு முடிவு பண்ணாங்கன்னா ரெண்டு பேரும் என்ன ஆயிடுவாங்க, getting a weaker section. So they double coincidence of wants. ரெண்டு பேருக்குமே என்ன வேணும்னு பார்த்தோம்னா
தேவை இருக்கணும். தேவை இருந்தால்தான் என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல எக்ஸ்சேஞ்சே நடக்கும். இல்லைன்னா there will be a zero exchange. We can go for an meaning lack of double coincidence of wants. Unless the two person who have the surplus of the demand for a goods proposed by the each other, the barter would not be a materialized. என்கிட்ட எக்ஸஸா சர்ப்ளஸா கூட்ஸ் இருக்கு. இப்ப என்கிட்ட வந்து வீட் இருக்கு, சர்ப்ளஸா இருக்கு, எனக்கு வீட்டே வேணாம், எனக்கு சுகர் வேணும். ஆனா எனக்கு எதிரில் இருக்கிறவர்கிட்ட ஃப்ரூட்ஸ் இருக்கு, ஆப்பிள் இருக்கு, எனக்கு ஆப்பிள் வேணாம். அப்ப நான் 2 பேரும் மீட் பண்ண எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குமா? கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டோம். அப்ப சப்போஸ் என் எதிரில் இருக்கிற ஆப்பிள் வச்சிருக்கிறதுக்கு கோதுமை தேவைப்படுது, நான் கொடுத்து வாங்கிப்பேனா? கண்டிப்பா வாங்கிக்க மாட்டேன். அப்ப எனக்கு என்ன தேவையோ அப்ப நான் அவங்கள தேடிதான் போவேன். அப்ப அவங்களுக்கும் அந்த தேவை இருக்கணும். அப்படி இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இல்லைன்னா எனக்கு வேணாம், உனக்கு வேணாம், உனக்கு வேணும், எனக்கு வேணான்றத தள்ளி 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 போயிட்டே இருக்கும். அப்ப 2 பேருமே தேவைக்கு ஏற்ப தேவைய பூர்த்தி பண்றதுக்கு 2 பேருக்குமே they have the same need. 2 பேருக்குமே தேவைன்ற ஒரு விஷயம் வேணும். That is a double coincidence of wants. Next, non-existence of common measure of value. இந்த இடத்துல என்ன இல்ல, காமன் மெஷர் ஆஃப் வேல்யூவே கண்டிப்பா கிடையாது. நான் ஒரு பேக் ஆஃப் ரைஸ் கொடுத்தேன்னா ஒரு 2 bags ஆஃப் வீட் கொடுப்பாரு. இல்ல நான் 1 glass ஆஃப் ஆயில் கொடுத்தேன்னா அவரு 1 bag ஆஃப் ரைஸ் கொடுப்பாரு. There should not be a equal measure. நம்மளால என்ன பண்ண முடியாது, it cannot be measure. ஏன்னா அந்த டைம்ல நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு பார்த்தா வெயிட் மிஷின் கிடையாது, வெயிங் மிஷின் கிடையாது, இல்ல ஒரு இவ்வளவு லிட்டர் அவ்வளவு லிட்டர்ன்ற ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேல் எதுவுமே கிடையாது. அதால வந்து காமன் மெஷர் வந்து ஒரு பெரிய டிராபேக் ஆகுது. That is, barter system could not have determined the value of commodity to exchange as there in a latter commonly the acceptable measure to evaluate such as every commodity. It is a difficulty to compare the value of all the articles in the absence of and acceptance of medium of exchange. அப்ப ஒரு medium of exchange இல்லாததால there should not be no value, so it gets a failure. Next, lacks of direct between a producer and consumer. அப்ப ப்ரொடியூசர் யார், கன்சூமர் யாருன்னே தெரியாது. இதே எக்ஸ்சேஞ்ச் பண்ண இப்ப நான் வந்து தக்காளியை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன், எனக்கு தேவை இருக்குதுன்றதால நான் தக்காளியை கொடுத்துட்டு நிறைய வீட்டு வாங்கியிருப்பேன். இப்ப எனக்கு வீட்டு தேவைப்படாது, அப்ப நான் வீட்டை நான் யார்கிட்டயாவது கொடுப்பேன். அப்ப நான் இந்த இடத்துல வீட்டை நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னா கிடையாது, நான் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணிக்கிறேன். அப்ப so we cannot identify the who is the producer and who is the consumer. It is not possible for buyer and seller meet to the face to face, and many of the contact the exchange of the commodities for a commodities. The intensive process then a barter system get the practical sense. It also a main issues. Next, lack of surplus. Without a surplus, we cannot do anything. Surplus இருந்தா மட்டும்தான் we can able to exchange a product. When I did not have any product and I did not have the surplus of product, I cannot able to exchange a product to anyone. So until when the product as I am produced, and then I have to get a satisfaction about another product. அப்ப பொருள் உற்பத்தி அதிகமா இருக்கணும், சர்ப்ளஸ் அதிகமா இருந்தாதான் நான் என்ன பண்ண முடியும், எக்ஸ்சேஞ்சை பத்தியே திங்க் பண்ண முடியும். இல்லைனா எக்ஸ்சேஞ்சை பத்தி என்னால திங்க் பண்ணவே முடியாது காரணத்தை கொண்டோம். இதெல்லாம் தான் constrainment of barter system. இந்த ரீசனுக்காக தான் barter system get failure. The absence of surplus of stock as one of the impediment in a barter system. It is when buyer and seller does not have the surplus, no barter has been possible. அப்ப surplus இல்லனா அந்த barter system take place ஆகாது. This is next, innovation of money. Money வந்து எப்படி innovation பண்ணாங்க? These are the various dimensions of money. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு பேப்பர்லெஸ் மணியா மாத்திட்டோம். ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, பேடிஎம், கூகுள் பே, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், நவ் டெக்னாலஜி ஹஸ் பீன் அப்டேட். அன்னைக்கு இருந்தது ஸ்டெப் பை ஸ்டெப் நீ டெக்னாலஜி டெவலப் you go for an online transactions. It is an invention of money. All the affordables of their concern were being addressed in the innovation of money as a medium of exchange. Besides, they are another entrance in their smooth exchange of their goods and their places of the production to their place where their consumption of the place like their time, risk, knowledge and finance and so on. This is the invention of money. When the intermediation ஒரு மணின்ற ஒரு விஷயம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான்
they are getting their product in equal. They are fixing the price for the product. 1 kg is equal to 5 rupees, 1 kg equal to 10 rupees. There will be a no discrimination among the people. MRP price fix பண்றோம், it is equal to all. I am producing the product to every consumer. எல்லா கன்சூமரும் நான் ப்ரொடியூஸ் பண்ற பொருள் எப்படி I am fixing the price. அப்ப தெரிஞ்சவங்களுக்கு ரேட் கம்மியாகும், தெரியாதவங்களுக்கு ரேட் அதிகமாகும் நான் கொடுக்கல. I am giving the price to the all the persons. So invention of money is more useful to the product. Okay, next entrance of commerce. It is the most important questions. Entrance of commerce or branches of commerce or wheel of commerce கேட்டா இதெல்லாம் எழுதணும். Trade, transport, banking, insurance, warehouse, advertisement, communication. இந்த 7 பார்ட்ல ஏதாவது ஒரு பார்ட்டுக்கு மேல இல்லைன்னா காமர்ஸே கிடையாது. இது வீல் ஆஃப் காமர்ஸ் ஏன் சொல்றாங்கன்னா வீல் வந்து ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கும். இதுல இருந்து ஒரு பார்ட்டை நீங்க எடுத்துட்டீங்கன்னா வீல் சுத்தாது, வீல் உடஞ்ச வீல் ஆயிடும். ஒரு பார்ட் எடுத்தாலும் வீல் சுத்தாது. So it is called as wheel of commerce. But you can see the explanation. Entrance of commerce now, the product of goods and services for the satisfaction of human wants. The main objectives of the industries, enticing the goods and services of the people, where the producing the objectives of commerce. The commerce are being evaluated like between the producer and consumer. It redeems the various of services to enhance the passage of goods and services between the two companies without then like a entrance. According to commerce, as then defined, there is an organization system of the organization system of exchange of goods and services between members and individuals in the world. It's composed in all the form of trade: wholesaler, retailer, importer, entrepreneur, services, aid, trade, banking, warehouse, insurance, and advertisement. In the banking, trade, insurance, இதெல்லாமே we are going to be see lesson by lesson. ஒரு லெசனா நம்ம பார்க்க போறோம் இந்த சாப்டர்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் elements of eliminating of entrance of business. என்னென்ன காரணம், என்னென்னலாம் எலிமினேட் பண்ணுது பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்றது, என்னென்ன காரணங்கள்? entrance of person, entrance of place, entrance of time, entrance of risk and determinants of quantity, entrance of risk of losses, entrance of knowledge, entrance of exchange, entrance of finance, entrance of developing the extra product, entrance of both selection and delivery of doorstep. These are the reasons to enlightening the business. என்னென்னலாம் பார்ப்போம். ஓகேங்களா? To encourage the business, to motivate the business, what are the things we are following nowadays? Entrance of person. Entrance of person na yaar? The manufacturer does not know that in a place where the consumer. ஒரு மேனுஃபேக்சருக்கு தெரியாது எந்தெந்த இடத்துலலாம் கன்சியூமர் இருக்கிறான்னு. இன்னைக்கு உலகம் முழுவதும் எனக்கு கன்சியூமர் இருக்கிறானா, அப்ப என் பொருளை நான் பாண்டிச்சேரியில மட்டும் வித்தனா உலகம் முழுவதும் என் பொருளை வாங்குவானா? கண்டிப்பா வாங்க மாட்டான். அப்ப I have to identify the consumer. எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க, then I have to give the advertisement, I have to export the product, I have to import the product, அப்ப I have to sell the product to throughout the world. எல்லாருமே விற்கணும். That is an entrance of person. We cannot identify that my consumer will be here within this area, within this region, within this city, within this village. We cannot be able to identify. That is an entrance of person. The manufacturer does not know the person face of the consumer. The retailer who's know the taste and preference and the location of the consumer. அப்ப மேனுஃபேக்சருக்கு யார் கன்சூமர்ன்றது தெரியாது, ஆனா ரீட்டைலருக்கு யார் கன்சூமர்ன்றது தெரியும். The chain of medium concern the wholesaler agent, retailer establish the link between the producer and consumer. ப்ரொடியூசருக்கு கன்சியூமருக்கும் பாலமா யார் இருக்கான்னு பார்த்தோன்னா ரீட்டைல் பர்சன். ரீட்டைல்னா யாருன்றத பொறுமையா பார்க்கலாம். retail person தான் என்ன பண்றாரு? He is a link between producer and consumer. He is a connection. He is a connector between both the side. Next, in terms of place. இன்னைக்கு place அப்படின்னா பார்த்தோன்னா பொருள் எல்லா இடத்துலையுமே விற்கிது. ஓகேங்களா? அதுக்கு என்ன காரணம்? டிரான்ஸ்போர்ட் தான் பெரிய காரணம். முக்கியமா நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம். டிரான்ஸ்போர்ட் வெறும் லாரி, பஸ், ட்ரெயின்லாம் கிடையாது. புல்லட் கார்ட், மாட்டு வண்டி, கழுது சவாரி, யானை, இது எல்லாமே அப்ப யூஸ் பண்ண டிரான்ஸ்போர்ட் தான். ஓல்டன் டிரான்ஸ்போர்ட் நினைச்சு பாருங்க. புல்லட் கார்ட், மாட்டு வண்டி, கழுதையில புது சுமந்தது, யானை ஏத்தின்னு போனது பொருளை, இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் தான். இன்டர்ன்ஸ் ஆஃப் பிளேஸ் போது the production like place is in one center and the consumers are spread out throughout the country. அப்ப எது மூலமா நம்ம விற்கணும்? ரயில்வே, ஏர்வே, சீவே, லேண்ட் டிரான்ஸ்போர்ட் லைக் ப்ரொடியூசர் அண்ட் பிளேஸ் ஆஃப் கன்சியூமர். கன்சியூமரோட வீடு ஸ்டெப் வரைக்கும் போய் சேருதுன்னா
எது காரணம்னு பார்த்தா டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ entrance of commerce is a plays a most important thing. Next, in terms of time என்னும்போது 24/7 we are selling the product. இன்னைக்கு 24/7 in network or night 12 மணி ஆனாலும் we can browse the product, we can purchase the product, we can get the product within a day. So it is an entrance of time. The consumer want to produce that whenever they have the money and willing to buy. எப்ப நினைக்கணும் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ they can purchase. The goods are produced in anticipatory such as a demand. They are stored in a warehouse in the place at the region of the center and distribute the right time to the consumer. அப்ப டைம் பண்ணும்போது எப்ப அவர் பொருள் வாங்க வராரோ அப்ப நம்ம என்ன பண்ணிடணும், we have to give in the hands of consumer. So we have to safeguard the product in warehousing. Next, in terms of risk determining the quantity. Quantity என்னும்போது we can see இதுலயே வந்து பார்த்தோம்னா குவான்டிட்டி பார்க்கலாம். லேஸ்ல வந்து 50 கிராம்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள 5 பீஸ் தான் இருக்கும். அப்ப குவாலிட்டி குவான்டிட்டி வாட் வி ஆர் கிவன் இந்த பேக்கிங் லேபிள்ல கொடுக்குறோமோ தட் ஹாஸ் டு கோ டு த கன்சியூமர். அப்ப வெறும் காத்தடிச்சு கொடுக்கறதுல எந்த ஒரு யூஸுமே இல்லை. அப்ப வி ஹேவ் டு கிவ் த குட்ஸ் ரேட் அண்ட் குட் ரேப்பர் அண்ட் குட் திங். The proper packing and modern air conditioner storage houses were ensuring there is non-determinant of a quantity of product. The goods are protected against an insect, rat, vapors, etc. அப்ப பொருளை பாதுகாப்புறது யாரோட வேலைன்னு பார்த்தோன்னா ஒரு சில மேனுஃபேக்சரோட வேலை தான். I have to give the proper things. Next, in terms of risk or losses. Risk or losses போது there will be anything can be, risk is uncertainty, anything can be happen anytime anywhere. அவ்வளவுதான். Theft, fire, flood, accident, bridges accident, loss of business. The insurance companies என்ன இப்போ ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, anything எல்லாமே burn ஆயிடும். You have to go for an insurance to protect. When we put there in insurance, we will be a safeguard. We will be safeguard our business. Next, in terms of knowledge, we have to give the knowledge to the consumer. The advertisement and communication is an enhanced to all the new product, the uses of people. இன்னைக்கு ஒரு புது ப்ராடக்ட் அவைலபிள் ஆகுதுன்னா we have to through advertisement we have to reach the consumer within a ஆன்லைன் மூலமா சொல்லலாம். Then we have to give the extra 33% discount கொடுத்திருக்காங்க. These are the things. Next, in terms of exchange, the advertisement which shows இந்த கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா big exchange offer. அப்ப the money functions as a medium of exchange and buying and selling of any product or services, and payment is the high pricing. நான் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறேன், நீங்க பொருளை கொடுத்துக்கணும் பொருளை வாங்கிக்கலாம், இல்ல பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிக்கலாம், இல்ல புதுசே நீங்க பணமா கூட எடுத்துக்கலாம், இல்ல கிரெடிட் பேசிஸ் எடுக்கலாம், கேஷ் பேசிஸ் எடுக்கலாம். இட் இஸ் அன் entrance of exchange. Next, entrance of finance. Finance என்னன்னு பார்த்தோம்னா the producer and traders may not have their required funds there and times is then needed. The bankers and other institutions provide then a fund to help the transfers and enable the function of smooth running of business. They providing the கடனுக்கு என்ன பண்றாங்க, பிசினஸ் ரன் பண்ண சொல்றதுதான். கடன் கொடுத்தாவது நீ பிசினஸ் ரன் பண்ணு, கன்சியூமர் போய் பொருளை சேர்க்கணும். கன்சியூமர் என்ன பண்றாங்க, கடன் வாங்கி மந்த்லி இஎம்ஐல பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தட் ஆல்சோ an entrance of finance. Next, entrance of development of extra product. Extra product, buy one get one free, buy 3 get 1 free. These are the extra product. The research and development helps the developing of the extra product or services to satisfy the necessities, the wants of the consumer, to improve the standard of living of people. Peopleோட வாழ்க்கை தேவை உயர்த்தணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. Next, last one is the entrance of both selection and delivery of doorstep. இன்னைக்கு நம்ம ஆர்டர் பண்ற சாப்பாட்டுல இருந்து பெண்ணு வரைக்கும் நம்ம வீட்டு வாசல் வந்து நிக்கிறதுனா e-commerce is the only thing we are getting in a doorstep. The e-commerce enable the consumer to select the product through their website and place the order and placement, and after they receiving the doorstep, cash on delivery வரைக்கும் போயிடுச்சு. We have to select to the technology. These are the first chapters, and this is your assignment class. Put a separated note for the commerce and write class or note for a given question. இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு மட்டும் எழுதுங்க. What are the entrance of business? State the consignment of border system. I don't need what the notes just I have given. I don't need the copywriting. I need mind map. By using your own creativity mind map, I need the answer and send to the voice snap to me
The assignment date will be, the assignment will be posted through your app software, application software, the VoiceSnap app software. The notes material given in Spoon website as a PDF. You can download the PDF. You can start reading. In that, the 1 mark, 2 mark, 3 mark, 5 mark has been posted. I need only 2 questions. What are the interests of business and state the consignment of barter system. These 2 questions alone are needed for a fair note. In that, by using your mind map method, not a paragraph writing method. And thank you to all, and have a nice day. Thank you. All the best to all. Thank you.